ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வருத்தப்பட்டு டேபிள் மேலே போயிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டி போயிட்டு எதுக்காகமா அழறீங்க, நீங்கள் தான் என்னை விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டீங்களே, என்னை பற்றி கொஞ்சமாக அதை நினச்சி பார்த்தீங்களா, இந்த கிளவி எல்லாரும் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டீங்க டிவோர்ஸ் பேப்பரில். அப்பாவுமே உன் மேலே கோபமாக தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் உன் மேலே பாசமாக தானே இருக்கேன். ஏன் என்னை விட்டு போக முடிவு எடுத்த? ஆல்ரெடி நீ என்னை விட்டு போனதுலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை விட்டு போகாதம்மா, போனேன்னா என்ன கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி பேசுறதெல்லாம் கேட்டு மல்லி ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி நான் உன்னை எங்கே இருந்தாலும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு, அப்போ என் கூட இருக்கிறதுன்றத நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பிஞ்சு குழந்தை கேட்குதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி, அந்த குழந்தைக்கு அறிவு கூட உனக்கு கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் கூட இல்லையா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ விருப்பம் உனக்கு விஜய் மேலே விருப்பம் இருக்கு, ஆனால் விஜய்க்கு உன் மேலே வெறுப்பு தான் இருக்குன்ற மாதிரி நீ சொல்கிற. அவருக்குள்ளே உன் மேலே ஆசை இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் வெளிக்கொண்டு நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். அவரை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி வலையிலேருந்து அவர் வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத அவர் கையில் நிரூபிக்க முடியும். அவரும் உன் மேலே ஆசை வச்சிருக்கிறத வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லையா, நீ ஈஸியாக இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சின்ன குழந்தைய கூட பார்க்காத நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நீ பொட்டியை தூக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டேன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெண்பா இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க விடுவாங்களா, இல்லை விஜய் சார் சொத்துக்காக தான் அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்க சொத்தை தான் பார்ப்பாங்களே தவிர கண்டிப்பாக வெண்பா பார்க்க மாட்டாங்க, விஜயமே கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீ முடிவு எடுத்திருக்கணும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேப்பரை செல்லாத மாதிரி நான் பண்ணுறேன். பேப்பரை எங்கே வச்சிருந்தாலும் நான் தூக்கிடுறேன். நீ ஓன் சொல்லு, அந்த டிவோர்ஸ் பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு தப்புன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. மல்லியம்மா இப்பயாவது அன்னபூர்ணி பாட்டி சொல்கிறத கேளுவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சைலண்டாகவே இருக்காங்க. நம்முடைய விஜயமே பார்த்தீங்கன்னா என் மகளுக்கு ஒரு தாயாக இருப்ப, எனக்கு ஒரு மனைவியாக நீ இருக்க தேவையில்ல, என் மகளுக்கு ஒரு தாயாக இருப்புன்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் நானே கையெழுத்து போடாத போனேன். ஆனால் நீ எப்படி கையெழுத்து போட்ட மல்லி அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சார் கேட்குறப்ப நம்முடைய மல்லி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல போகிறாங்க. இதனால தான் கையெழுத்து போட்டா அப்படின்ட்டு நம்முடைய மல்லி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்முடைய விஜய் சார் மல்லியை புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரக்கு போகிற எபிசோடில் இதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி